வணக்கம் நண்பர்களே! நான் உங்கள் நாதன். நம்ம இன்னைக்கு இந்த போர்வெல்ல மோட்டர் மாட்டியிருக்கிறத எடுக்கிறது எப்படிங்கிறத பத்தி பார்க்கணும்னு சொல்லி ஒரு வீடியோ போன வீடியோல சொல்லியிருந்தோம். அத தான் நம்ம பார்க்க போறோம். என்ன மாரி மெத்தட் இருக்கு, அத யார் அணுகணும் அப்படிங்கிறத கண்டிப்பா பார்த்துரலாங்க. போர்வெல் மோட்டார் மாற்றுறதுங்கிறத பொறுத்தவரையும், அதில நெறைய வித்தியாசங்கள் இருக்கு. என்னன்னு கேட்டீங்கன்னா, சில போர்வெல் பார்த்தீங்கன்னா, இந்த அதிக மழை பெஞ்சு ரொம்ப ஒரு கிட்டத்தட்ட ஒரு 100 அடி, 200 அடி நடந்து போற போர்லாம் இருக்கு. சில போர்வெல் சும்மா அந்த மோட்டருடைய அளவுல இருந்து ஒரு 10 அடி, 15 அடி இந்த மாரி ஒரு கண்டிஷன்ல மாட்டியிருக்கிறத கொஞ்சம் நம்ம அதுக்கு செயின் பிளாக் மூலமாவே எடுக்கிற அளவுக்கு இருக்கக்கூடிய சில போர்வெலும் இருக்கு. சில போர்வெல்ல நம்ம என்ன செஞ்சாலுமே எடுக்க முடியாது அப்படிங்கிற ஒரு கண்டிஷன்ல உள்ள போர்வெல் இருக்கு. அந்த 3வது கேட்டகரியில உள்ள போர்வெல் எதுன்னு பார்த்துடலாங்களா? நம்ம அந்த போர்வெல் என்னன்னு கேட்டீங்கன்னா, நமக்கு ட்ரையா இருக்கக்கூடிய டைம்ல ஓட்டியிருப்போம். அல்லது வறட்சியான நேரங்கள், அல்லது தண்ணி குறைவா உள்ள நேரங்கள்ல ஓட்டும்போது, சைடு அந்த வால் போர்வெல்லுடைய வால் உங்களுக்கு கொஞ்சம் ஒரு ஸ்டேபிளா இருக்கிறதுனால நமக்கு அன்னைக்கு நமக்கு விடாது. ஏன்னா, அந்த மழைக்காலங்கள் வரும்போது என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த சைடுல இருக்கக்கூடிய வால் எல்லாமே இடிஞ்சு நொறுங்கு பாறைகளா இருக்கும். அதெல்லாம் கம்ப்ளீட்டா விழும். என்னைக்குமே இந்த போர்வெல்ல அதிகம் மோட்டர்கள் மாற்றுறதுக்கு காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, தண்ணி வரக்கூடிய வால்வுகள்ல நெறைய மண்ணும், கல்லும் வரும் அப்படிங்கிறத பொறுத்து தான். இது நம்ம நெறைய இடங்கள்ல போர்வெல் அமைச்சுட்டு நம்ம அந்த மாரி ஒரு பிரச்சனை தானே சொல்லிட்டு வருவோம். இந்த மாரி அந்த போர்வெல்ல ஒரு குறிப்பிட்ட உயரத்துக்கு கீழ ஆழத்துக்கு கீழ கொண்டு போக வேண்டாம்னு சொல்லி நம்ம சொல்லிட்டு வருவோம். சில இடங்கள்ல நம்ம சொல்றத ஃபாலோ பண்ணி அத அதே மாரி வச்சு அவங்க மோட்டார் ரன் பண்றதுனால அவங்களுக்கு அந்த போர்வெல்ல ஒண்ணும் பெருசா பிரச்சனைகள் வர்றதில்ல. சில இடங்கள்ல நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள அவங்க பொருட்படுத்தாம கொஞ்சம் ஆழமா இறக்கி அத ரன் பண்ணுவாங்க. இந்த மழைக்காலங்கள்ல நமக்கு அந்த மேல வரக்கூடிய ஊத்துகள நம்ம ஒண்ணுமே செய்ய முடியாது. கண்டிப்பா அந்த நேரங்கள்ல மேல இருக்கக்கூடிய மண்ணு, தூசி எல்லாமே அந்த லேயர்ல எங்கெங்கெல்லாம் தேங்கி இருக்கோ, அத ஃபுல்லா வாஷ் பண்ணி எடுத்துட்டு இந்த வெற்றிடமான போர்ல தான் கொண்டு போறோம். அதே மாரி நான் ஒரு 4, 5 வீடியோவுக்கு முன்ன நான் ஒரு பதிவு போட்டிருந்தேன். எப்படின்னா, அந்த போர்வெல் மழை அதாவது நான் அந்த மழை பெஞ்சுட்டு இருக்கக்கூடிய டைம்லயே அந்த வீடியோ நான் அப்லோட் பண்ணியிருந்தேன். அந்த மழை வரக்கூடிய காலகட்டங்கள்ல மோட்டர் கண்டிப்பா நீங்க ஒரு 1 மணி நேரமோ, 1/2 மணி நேரமோ ரன் பண்ணுங்க. வீட்டு போர்வெலா இருந்ததுன்னா ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு 20 நிமிஷமாவது ரன் பண்ணி பாருங்க. ஏன்னா பக்கெட்டோ அல்லது ஏதாவது ஒரு பாத்திரத்துல நம்ம அந்த தண்ணி பிடிச்சு பார்த்தோம்னா, அதுல மண்ணு அதிகமா வருது அல்லது ரொம்ப கலங்களா வருது அப்படின்னா, ரொம்ப அந்த மோட்டர் கொஞ்சம் கேர் எடுத்து பார்க்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லியிருந்தோம். நம்ம அந்த மாரி ஒரு சிம்ப்டம்ஸ் நம்ம ஃபர்ஸ்ட்டே அது காட்டிக் குடுத்துரும். ஏன்னா, ஒரு போர்வெல் சடனாலாம் லாக் ஆக போறதில்ல. ஏன்னா, அதுக்கு குறைஞ்சபட்சம் ஒரு 1 நாள், 2 நாள் கூட அந்த மழை பெஞ்சதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமா எடுத்துக்கும். சில போர்வெல் வாரக்கணக்குல கூட எடுக்கும். அந்த மாரி நம்ம அந்த இதெல்லாம் செக் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோல போட்டிருந்தோம். அந்த இதெல்லாம் ப்ரொசீஜர கரெக்ட்டா ஃபாலோ பண்ணவங்களுக்கு கண்டிப்பா அந்த போர்வெல்ல பிரச்சனை இருக்குதுங்க டக்குனு அவங்க மேல கொஞ்சம் ரெய்ஸ் பண்ணி வச்சுட்டாங்க. சில இடங்கள்ல அந்த இதெல்லாம் பார்க்காதனால இந்த மழைக்காலங்கள்ல போர்வெல்ல ரன் பண்றதே கிடையாது. அப்ப அப்படிங்கும்போது நமக்கு இந்த போர்வெல் நல்லா இருக்கா, இல்ல மூடி இருக்கா அப்படிங்கிறது தெரியாது. இன்னைக்கும் நம்ம மெயினா பார்க்க வேண்டிய விஷயம், மோட்டருடைய நடுப்பகுதியில இருந்து தான் நமக்கு தண்ணி சக் பண்ணுது. ஏன்னா கீழ இருக்கக்கூடிய மோட்டர் லேயர் உங்களுக்கு மண்ணு போய் தேங்கிடுச்சுனாலும் கண்டிப்பா காயல் பழுதாகறதுக்கு வாய்ப்புண்டு. காயல் பழுதாகும்போது நம்ம அத கலக்க 1, 2 நாட்கள் ஆகும்போது, ஆட்டோமேட்டிக்கா ஒரு 2 லென்த் அல்லது 3 லென்த் அளவுக்கு மண்ணு பிடிச்சிருச்சுன்னா கண்டிப்பா நம்ம எடுக்க முடியாது. அந்த மாரி போர்வெல் லாக் ஆயிடுச்சு. அத எடுக்கிறதுக்கு என்ன வழின்னா 2டே 2 வழிதாங்க. ஒண்ணு போர்வெல் மெஷின கொண்டுட்டு அந்த போர்வெல்லயே சைடுல ஹோஸ் மூலமா ஃப்ளஷ் பண்ணி எடுக்கிறது ஒரு மெத்தடு. இன்னொன்னு நம்ம அந்த பைப் வழியாவே மோட்டருடைய பைப் வழியாவே நம்ம அந்த போர்வெல்லோட ஏர போர் மெஷினோட ஏர குடுத்து, அந்த கீழ பிடிச்சிருக்க பிடிமானத்தெல்லாம் கொஞ்சம் லூஸ் பண்ணி விட்டு எடுக்கிறது. அது ஒரு 10, 20 அடி நிரந்திருந்ததுன்னா, அந்த மாரி இதுல சக்சஸா அது கிளீன் பண்ணி விட்டுருலாங்க. ஆனா ரொம்ப மூடி இருந்ததுன்னா அது ஒர்க் அவுட் ஆகாது. ஏன்னா அந்த போர்வெல் சைடுல தான் நம்ம ஒரு கருப்பு ஹோஸ் அல்லது இரும்பு பைப் மூலமா இது பண்ணணும். இத செய்யறது யாருன்னு கேட்டீங்கன்னா, குறிப்பா இதுல கொஞ்சம் நாலேட்ஜபிள் அதிகமா இருக்கக்கூடிய பிளம்பர் செய்யக்கூடிய வேலை இது. ஏன்னா இந்த பைப்பு இந்த மாரி விஷயங்கள்லாம் நம்ம ஒவ்வொரு 20, 20 அடியா அத ஃபிக்ஸ் பண்ணி அந்த போர்வெல் மெஷின்ல இருந்து ஏரையும் குடுத்து, அத கொஞ்சம் கொஞ்சமா அந்த ஸ்ட்ரக்சர கிளீன் பண்ணணும். இந்த மாரி டெக்னிக் எல்லாத்துக்கும் தெரியுமான்னா, கண்டிப்பா தெரிஞ்சிருக்க வாய்ப்பில்ல. குறிப்பா சில இடங்கள்ல இந்த களிமண் ஏரியாக்கள்ல இந்த மாரி வேலைகள் செய்யக்கூடிய பிளம்பர்கள் அதிகம் இருப்பாங்க. நம்ம இருக்கக்கூடிய ஏரியால அந்த அளவுக்கு ஒரு டெக்னிக்கலான விஷயம் தெரிஞ்ச ஆட்கள் யாருமே இல்ல. அதுக்கு ஒரே ஒரு மாற்று வழி என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம இந்த போர்வெல் மெஷின வச்சு நம்ம சைடுல ஏர குடுத்து, கொஞ்சம் கொஞ்சமா அந்த இத கிளீன் பண்ணி விட்டுட்டு, அதுக்கப்புறம் பிளம்பர கூப்பிட்டு அந்த மோட்டர் எடுக்கிறது தான் ஒரே வழி.
அதில் வந்து சக்ஸஸ் ரேஷியோ எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 80% ரெக்கவர் பண்ணிடலாம். ஒரு 20% வந்து நம்ம ரெக்கவர் பண்ண முடியாது. அந்த 20% எந்த மாதிரி போர்வெல்னா அதில் வந்து சைடில் ஃபுல்லாக வால் வந்து கம்ப்ளீட்டாக உதிர்ந்து சின்ன சின்ன கல் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் போய் ஸ்ட்ரக் ஆயிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக அந்த போர்வெல்லை வந்து நம்ம ஒன்றும் செய்ய முடியாது. அந்த பைப் வழியாக நம்ம வந்து ராடை விட்டு அந்த பைப்பை கட் பண்ணி கொடுப்பாங்க. அந்த கட் பண்ணிவிட்டு அதில் எவ்வளோ தூரம் இருக்குதோ அது வரையும் நம்ம ப்ரெஸ் பண்ணலாம். அப்படி இதெல்லாம் நாங்கள் செய்ய விரும்பல, எல்லாமே கம்ப்ளீட்டாக இதாக இருக்கணும் அப்படின்னா ஹெச்டிபி ஓஸை தவிர்த்து மற்ற ஆசீர்வாத் பைப்போ அல்லது இந்த மற்ற பிவிசியில் இறக்கக்கூடிய யூபிவிசி பைப்பு இறக்கிறதாங்கன்னா கண்டிப்பாக அது போர்வெல் மிஷின்லேயே ட்ரில் பண்ணி உடைக்கிறதுக்கெலாம் இன்னைக்கு டூல்ஸ் இருக்குது. இரும்பு பைப்பையும் ஹெச்டிபிஓஸையும் வந்து நம்ம வந்து உடைக்க முடியாது. ஏன்னா அது வந்து உடையிற அளவுக்கு அது வந்து எந்த டூல்ஸுமே கிடையாது. ஹெச்டிபிஓஸ் வந்து உள்ள கம்ப்ளீட்டாக சுருண்டுக்கும். இந்த 2 மெத்தடில் மட்டும்தான் நம்ம வந்து அந்த போர்வெல் மோட்டரை வந்து நம்ம ரெக்கவர் பண்ண முடியும். இது மாதிரி நம்ம நிறைய வீடியோக்களை வந்து அப்லோட் பண்ணிட்டு வந்திருக்கோம். அந்த வீடியோக்கள்லாம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விஷயத்தை நம்ம சொல்லியிருக்கோம். இந்த மழைக்காலங்களில் என்ன நம்ம பாதுகாப்பு பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி. இது மாதிரி தொடர்ந்து அடுத்து இந்த போர்வெல் கிளீனிங்கை பற்றி அடுத்து இன்னொரு வீடியோ வந்து கொஞ்சம் டீட்டெயிலாகவே வந்து அடுத்த வீடியோவில் உங்களுக்கு வந்து தகவல் கொடுக்க போகிறோம். தொடர்ந்து பாருங்கள் நண்பர்களே. நன்றி, வணக்கம்.